எப்படி வந்த? உள்ள திவ்யா, ஏன் வந்தா கேக்குறியா? எதுக்கு வந்தா கேக்குறியா? ஐம் சாரிப்பா. பரவாயில்ல திவ்யா, என் தப்பு, அவன் நடந்துடக்கூடாது. ஸ்ரீ பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ சக்தி? இன்ஃபேக்ட் நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். அப்பாக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சுங்கிற டென்ஷன்ல நான் ஐம் சாரி. தப்பு என் மேல திவ்யா. சின்ன வயசு கூட பார்க்காம உங்க அப்பா எனக்கு கூப்பிட்டாரு. அவர் காட்டின பெருந்தன்மை முடியாதுன்னு சொல்லி நான் நோட் பண்ணிருக்கேன். நான் காட்டின பெருந்தன்மை, ஆனா நான் அப்படி பண்ணல. தப்பு என்ன திவ்யா? இல்ல சக்தி, நான் எல்லாம் யோசிச்சு பார்த்தேன். இந்த அளவுக்கு பயப்படுறதுக்கு நம்ம எந்த தப்பும் பண்ணல. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்கிறதுக்காக நம்ம அப்பா அம்மா நம்மள மீட் பண்ண சொன்னாங்க. நம்மளும் மீட் பண்ணிக்கிட்டோம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்காங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் நம்ம மனசு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக லிவிங் டுகெதர் ஐடியா பண்ணோம். பட் அப்போ கூட நீயும் எந்த தப்பும் பண்ணல, நானும் எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் எதுக்கு பயப்படணும்? அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக கில்ட்டியா ஃபீல் பண்ணோம்? அதுக்குதான் சொல்றேன், நீயும் அந்த தப்பும் பண்ணல, நானும் அந்த தப்பும் பண்ணல. அப்புறம் எதுக்கு பயப்படணும் சக்தி? திவ்யா, சொசைட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ தானே சொன்ன சொசைட்டி. ஆமா திவ்யா, நான் தான் எனக்கு சொசைட்டியை பத்தி, பேரண்ட்ஸ் சொசைட்டியை பத்தி பயப்படுவோம். நம்ம பேரண்ட்ஸ் பார்த்து பயந்துதான் ஆகணும். அப்ப நீ பயப்படுறியா? உன்னை யாரும் ஹர்ட் பண்ண கூடாதுன்னு தான் கவலைப்படுறேன். சோ உன் கவலை எல்லாம் என்ன பத்திதான்? ஓகே, சோ நவ் ஐ அம் வெரி கிளியர். எனக்கு எந்த பயமும் இல்ல, உனக்கு எந்த பயம் இல்ல. இதனால வேற எந்த ப்ராப்ளம்ஸையும் நம்ம சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம். ஓகே, சோ நான் இத பத்தி அப்பா கிட்ட பேசுறேன். நீ எதை பத்தியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம போய் படுத்துக்கோ. குட் நைட். அப்பா, காஃபி. என்னங்கப்பா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? நான் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். ஜஸ்ட் 5 minutes. நேத்திக்கு நீங்க என்கிட்ட பேசாம இருந்தப்போ உங்களுக்கு ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் நினைச்சு விட்டுட்டேன். பட் அப்புறமா தான் தெரிஞ்சது என் மேல இருந்த கோவத்தினால்தான் நீங்க என்கிட்ட பேசலன்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க கோபத்துல ஒரு நியாயம் இருக்கலாம்ப்பா. அதே மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சதுலயும் நியாயம் இருக்கலாம். இதுல சரி தப்புன்னு கரெக்டா டிசைட் பண்ண முடியாது. அதெல்லாம் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸும் சிச்சுவேஷனும் பொறுத்து இருக்கு. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கொஞ்சம் கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா? சக்திய உங்களுக்கு எவ்வளவு நல்லாப்பா தெரியும்? சொல்லுங்கப்பா. சக்தி பத்தின உங்களோட ஒப்பீனியன்? நல்ல பையன். இது இந்த 1 வீக்ல நீங்க அப்சர்வ் பண்ணதா? இதுக்கு முன்னால சக்தி நல்லவரா கெட்டவரான்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? அவன் ஒரு ட்ரங்கர்டா, உமனைசரா, இல்ல சூதாடுறவனா? இப்படி எதுவுமே தெரியாம எப்படிப்பா என்ன அவனை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணீங்க? ஒருத்தர் நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியாம உங்க ஃப்ரெண்டோட பையங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணீங்களே, இது எந்த விதத்துலப்பா நியாயம்? சப்போஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் சக்தி கெட்டவன் தெரிஞ்சிருந்தா என் லைஃப் என்னத்துக்கு ஆறுதுப்பா?
அதனாலதான் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா லீட் பண்ணலாம்னு நினைச்சோம். அதுக்காக தான் ஒரே பிளாட்ல 1 மந்த் நாங்க ஒன்னா தங்கியிருந்தோம். அவ்வளவுதான்ப்பா. அது தவிர நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எந்த தப்பும் பண்ணல. இத பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு கவலை இல்லப்பா. பட் நீங்க என்ன தப்பா எடுத்துக்கிட்டீங்க, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்திருக்கீங்கப்பா. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பழகிருக்கீங்க. அதை நான் மிஸ்யூஸ் பண்ணதே இல்ல, பண்ணவும் மாட்டேன். என்னப்பா, என் மேல நம்பிக்கை வரலையா? என் கூட பேசுவீங்க தானே? என் மேல கோவமாப்பா? நீங்க சொன்னப்புறம் தான் அப்புறம் சக்தி நல்லவங்க. ஆனா அவங்க இடத்துல உனக்கு தெரிஞ்சது உனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா அப்ப நான் என்னடா பண்ணணும்? நான் உங்க பொண்ணுப்பா. சரிடா. தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்ஸ். கண்ணா நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா. அங்கிள், நீங்க கண்ணன்னா நான் கர்ண. கண்ண ரூட்ல கர்ண தாராளமா கிராஸ் பண்ணலாம், அதுல தப்பே இல்ல. உனக்கு என்ன வேணும்? அதான் ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஃபியூச்சர்ல வச்சு கொடுக்கற ரெஸ்டாரண்ட்டுக்காகவோ இல்ல கரண்ட்ல இருக்க கரண்ட் பிரச்சனைக்காக நான் வரல, என் ஃப்ரெண்டோட பிரச்சனைக்காக நான் வந்திருக்கேன். என்ன கன்ஃபியூஸா முடிக்கிறீங்க? முள்ளால எடுக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை இன்னொரு பிரச்சனையால சால்வ் பண்றதா இந்த ஸ்ரீயோட ஸ்டைல். நீயே ஒரு பிரச்சனை, நீ இன்னொரு பிரச்சனையை சால்வ் பண்ண வரியா? நல்ல காமெடி தான் போ. ஒரு கொலகாரனையும் குழந்தையா மாத்துற சக்தி ஒரு காமெடியனுக்கு தான் உண்டு. காமெடினா சிரின்னு அர்த்தம், சிரினா இந்த ஸ்ரீன்னு அர்த்தம். எப்பா ஸ்ரீ, வந்த விஷயத்தை நேரடியா சொல்லு, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. ஐ லைக் இட். நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கனால நானும் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். அதாவது சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் உண்மையை மட்டுமே பேசுறது உங்களை மாதிரி பெருசுங்களுடைய ஸ்டைல். ஆனா சரக்கு அடிச்சதுக்கு அப்புறமும் சரமாரியா பொய்ய சொல்றது எங்களை மாதிரி யூத்துங்களுடைய ஸ்டைல். மிஸ்டர் அங்கிள், ஒன்னும் புரியல. அதான் அங்கிள், அன்னைக்கு சரக்கு அடிச்சுட்டு திவ்யாவும் சக்தியும் சிங்கப்பூர்ல ஒரே வீட்டுல இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் சுத்த பொய் அங்கிள். ஆக்சுவலி நானும் சக்தியும் தான் we were living together. இதெல்லாம் நினைச்சு நீங்க ஃபீல் பண்ண கூடாதுன்னா ஜஸ்ட் சாரி கேட்டு போலான்னு வந்தேன் அங்கிள். சம்பந்தப்பட்டவங்களே உண்மையை ஒத்துக்கிட்டு நாங்கெல்லாம் சமரசமா போன பிறகு சம்மனே இல்லாம எதுக்கு நீ ஆஜராகிற? சம்பந்தப்பட்டவங்களா சமரசம் ஆயிட்டு சம்பந்தமே இல்லாம என்ன லூஸ் ஆகிட்டீங்கல்ல. டே சக்தி, எல்லாத்தையும் மறைச்சிட்டா. டே குப்புறத்தலையா, உன்னெல்லாம் குப்புற போட்டு குடிய வச்சு கூறணும்டா.
எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏ நான் என்ன பாத்ரூம்ல இருக்கேன், ட்ரெஸ் தானே மாத்திட்டு இருக்கேன். இரு திவ்யா வரேன். ஆமா, இதுக்கு இவ்வளவு நேரம் கேர்ள்ஸ் விட கஷ்டம். சக்தி சீக்கிரம் வா. இரு திவ்யா 2 minutes. சக்தி சூப்பர், ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக், ஃபர்ஸ்ட் கிளாஸ் காம்பினேஷன். உனக்கு பிடிச்சிருக்கா? ஷோரூம்குள்ள வர வரைக்கும் நல்லதானே இருந்த. உனக்கு என்ன சென்னை வெயில் ஒத்துக்கலையா? நட்டு கூட கண்டம் கரெக்டா இருக்கு. அப்புறம் என்ன வளர்ற? இது ஒரு டி ஷர்ட், இது ஒரு பேண்ட். இதை விட இந்த ஷோரூம்ல ஒரு பெரிய சைஸ் கிடைக்குமா? இதோட நான் வெளியே போன வச்சுக்கோயேன், சிட்டில ஒரு நாய் விடாம என்ன துரத்தும். ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் புடிச்சு வச்சிட்டு இருக்கேன். விட்டேன்னு வச்சுக்கோயேன். இதான் ப்ராப்ளமா? சக்தி, இது உனக்கு வாங்கினது இல்ல. அப்புறம் வேற யாருக்கு வாங்கினது? உன் தாத்தாக்கு. தாத்தாக்கா? அப்புறம் இது உன் பாட்டிக்கு. அப்புறம் இது உங்க அம்மாவுக்கு சுடிதார். இது உங்க அப்பாவுக்கு ஜீன்ஸ் அண்ட் டி-ஷர்ட். என்னாச்சு சக்தி? ஒண்ணுல திவ்யா, நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். ஆனா இது வரைக்கும் எங்க அப்பா அம்மாக்கு எதுவும் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. இதெல்லாம் நடக்கிற கதையா திவ்யா? ஏன், நான் மாத்தி காட்டுறேன். சுபாஷ் சந்திர போஸ் சண்டைக்கு வேணும் நாள் கேட்டப்போ பேட்டியை மடிச்சு கேட்ட முதல் வரிசையில. போதும் அடங்கு. இல்ல திவ்யா, ட்ரெடிஷனலா ஊறி போனவங்க எங்க வில்லேஜஸ், அவங்கள போய் மாடர்னா மாத்தது நடக்காத காரணம் திவ்யா. நானே எல்லாருமே மாத்திட்டு இருக்க போறேன். உன் பேரண்ட்ஸ் மட்டும் தானே சக்தி. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்ல. செல்போனே யூஸ் பண்ணாத எங்க அப்பாவை உன்னால மாத்த முடியும்னா உன் பேரண்ட்ஸ என்னால மாத்த முடியும். எதுக்கு சிரிக்கிற சக்தி? நீ என் பேரண்ட்ஸ மாடர்னா மாத்தணும்னு நினைக்கிற, ஆனா எங்க பேரண்ட்ஸ் உனக்கு கண்டாங்க சில கெட்டு விட்டு டிபிக்கல் வில்லேஜ் எல்லாம் மாத்திடுவாங்க நினைக்கிறேன். சரி, அதை விட எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்து பார்த்து ட்ரெஸ் எடுத்த, எனக்கு மட்டும் ஏன் எடுக்கன்னு தோணல? தோணல. அடி பாவி, தோணலையா? ஆமா, தோணல. சரி, ஏதோ ஆசையா கேக்குற, என்ன வேணும் கேளு. முதல்ல ஏன் தோணலன்னு சொல்லு. இது என்ன கேள்வி? தோணல, அவ்வளவுதான். அதான் கேக்குறேன், ஏன் தோணல, காரணத்தை சொல்லு. ஐயோ, எனக்கு தெரியாதுப்பா. என் மனசுதான் கேட்கணும். அப்ப கேட்டு சொல்லு. நீதானே என் மனசு, நீதான் சொல்லணும். இப்போ உன் மனசு சொல்லுது எனக்கு பிடிச்ச விஷயத்த நீ தரணும்னு. என்ன தர போற? அதையும் நீயே சொல்லு. திவ்யா, என்ன கேட்டாலும் தருவல? எது கேட்டாலும்? அப்புறம் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டல? நீ என்ன என்ன கேக்குற? தருவல? திவ்யா ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் உன்னை சத்தியமா டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். மாட்டேன். திவ்யா 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 ப்ளீஸ், ஒரே ஒரு திவ்யா. திவ்யா 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 ஒரு இதெல்லாம் நம்ம உங்க பேரண்ட்ஸ் கேட்க முடியுமா, இல்ல ஐஸ்வர்யா கேட்க முடியுமா? உங்கள்கிட்ட தான் கேட்டாலும். சக்தி, உனக்கு வேணா திருப்பி கொடுத்துறேன் உடனே. சக்தி, இதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் தான். என்னது, மேரேஜுக்கு அப்புறமா? அவுட் கோயிங் பாரா இருந்துச்சு. அவுட் கோயிங்கா? ஆமா, என்கிட்ட இந்தியன் கரன்சி காலி ஆயிடுச்சு. அவ பண்ண உங்ககிட்ட காசு கேட்டேன். நீ சம்பந்தமே இல்லாம மேரேஜ் தான் உளறிட்டு இருக்க. ஏய், நீ போய் சொல்ற. நீ அத பத்தி தான். எதை பத்தி? கிஸ். கிஸ்ஸா? என்ன பார்த்தா கேட்ட? பப்ளிக் பிளேஸ் இன்சல்ட் பண்றியா? ஃபேமிலி ஒரு கிஸ் வேணும் என்கிட்ட கேட்க வேண்டாம் தானே? சாரி 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 சாரி. எல்லாரும் பாத்துருக்காங்க பாரு. ப்ளீஸ் சக்தி. என்ன பத்தி நினைச்சிட்ட நீ?
சக்தி அது எப்படி என்ன அப்படி கேப்ப சக்தி ப்ளீஸ் சாரி இன்சல்ட் பண்ண திவ்யா சாரி சக்தி சக்தி சரி இன்னொரு அப்படி கேட்க கூடாது ரிப்பீட் பண்ண கூடாது ஓகேவா லாஸ்ட் டைம் ஃபைனல் ஆகட்டும் சாரி சக்தி ப்ளீஸ் சக்தி ப்ளீஸ் சாரி சக்தி நான் சொன்னல அப்படியே நம்பிட்டியா ஏய்